अपूर्वनानारसभावनिर्भरप्रबुद्धया मुग्धविदग्धलीलया क्षणानुवत्क्षिप्तपराधिकालया प्रहर्षयन्तं महिषीं महाभुजम् अपूर्वनानारसभावनिर्भरप्रबुद्धया मुग्धविदग्धलीलया क्षणानुवत्क्षिप्तपराधिकालया प्रहर्षयन्तं महिषीं महाभुजम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः। नमः सभायै। ஸ்ரீ ஸ்தோத்திர ரத்னம் என்கிற ஒரு உத்தமமான காவியத்தை நாம் அனுபவித்து வருகின்றோம். அதில் 43 பத்தியங்கள் பார்த்துட்டோம். இது 44வது பத்தியம். இந்த மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பத்தியங்கள் மூலமாக யாமுனாச்சாரியர், அதாவது ஆள வந்தார், பகவானை அடைந்து அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட பகவான் அப்படின்னு சொல்லிச்சு அவனுடைய குணாதிசயங்கள்லாம் சொல்லி, அவனோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்ட பிரதேசத்தை சொல்லி, அங்கே வசிக்கக்கூடிய பகவான், அடுத்து அவன் நித்தியசூர்களாக இருக்கக்கூடிய நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடிய அனந்தாழ்வான், கருத்மான், விஸ்வக்சேனர், பொதுவாக நித்தியசூரிகள், பிராட்டி அதுக்கு முன்னாடியே சொல்லி, இப்போ மறுபடியும் ஒரு பரிவசம், அதாவது ஒரு இதுக்கு கொண்டு வர போகிறார். அப்படிப்பட்ட பகவானை எப்போது அனுதினமும் நான் தொடர்ந்து இருந்து கொண்டு அவனுக்கு கைங்கரியம் செய்வேன் வரப்போகிறது அடுத்த 2 பத்தியத்தில். இந்த இடத்துல பிராட்டியோடு மறுபடியும் இருக்கக்கூடிய அனுபவம், அப்படிப்பட்ட பகவானின்னு அவருக்கு ஒரு இது எப்படி இருக்குன்னு கேட்டால், ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமன் காட்டுக்கு செல்லும்போது லக்ஷ்மணா இளையாழ்வான் அவர் வேண்டான்னு சொல்கிறார். ராமன் நீ கூட வர வேண்டான்னு சொல்கிறார். நீ அங்கே என்ன பண்ண போகிற, இங்கேருந்து ராஜ்யத்தை பார்த்துக்கோ, அப்பாவெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிறார், அப்படி இல்லை, பவாம்ஸ்து சக வைதேகியா கிரிசானுஷு ரம்சத்தே, நீ சீதா பிராட்டியோடு நீ மலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலெல்லாம் பிரதேசத்தெல்லாம் நீ அவரோடு கூட இருந்து கொண்டு அனுபவித்து கொண்டு இருக்கும்போது, ரமித்து கொண்டு இருக்கும்போது நான் உங்கள் இருவருக்கும் தொண்டு செய்வேன். தொண்டு செய்வதற்காகவே பிறந்திருக்க தாசசக்கான்னு இவருக்கு கருடாழ்வான் சொன்னார். நிவேஷ செய்யாசனம்னு அங்கே சொல்லிச்சு, அவரும் சேஷ இத்தீரித்த ஜனகின்னு சொல்லக்கூடிய அவர் தானே அவதாரம்னு சொல்கிறோம், நம்ம அவதார விசேஷம்னு சொல்கிறோம். அப்படி சொன்னார். அது மாதிரி இங்கே பிராட்டியோடு தேவரீர் பிராட்டியோடு லீலா ரசத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட தேவரீருக்கு அடியன் கைங்கரியம் பண்ணணும்னு அங்கே அன்வைக்கப்படுது. ஸோ அபூர்வ நானாரச பாவ நிர்பர, இதுக்கு ஒரு மேலோட்டமான அர்த்தத்தை குயிக்காக பார்க்கணுன்னா, தன்னுடைய அழகான மேலும் சிறந்த லீலைகளை கொண்டு பிராட்டிக்கு எப்போயும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பகவான். அது எப்படி அர்த்தம் கேட்டால், அந்த இப்படிப்பட்ட லீலைகள்னால பிராட்டிக்கு பிரம்மாவுடைய ஆயுட்காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு பராதி காலம் அதுக்கு பேர். அதுவே ஒரு நொடிப்பகுதியில் போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அனுபவமாக, அதுவே ஒரு க்ஷணம், ஒரு க்ஷணமும் புதிதாக ரசிக்கும்படி இருக்கக்கூடிய அனுபவத்தை பகவான் ஏற்படுத்தி கொண்டு, அப்படிப்பட்ட பிரஹர்ஷயந்தம் மகிஷி மகாபுஜம்னு அவளை ஆற தழுவதற்கு ஏற்ற பெரிய திருக்கைகளை உடைய எம்பெருமானே, உனக்கு அடியேன் கைங்கரியம் செய்ய வேண்டும்னு அர்த்தமாக இருக்குது. அதுக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஈதசஸ்ய பகவதः சர்வேஷு வியாபாரேஷு லக்ஷ்மி சாமரஸ்யம் அபிப்ரேத்திய ஆக. ஏன்னா அபூர்வ நானாரச பாவ நிர்பர பிரபுத்தையா முக்த விதக்த லீலையான்னு சொல்லிச்சு, எல்லா வியாபாரங்களிலும் பகவானுடைய அனைத்து வியாபாரங்களிலும் பிராட்டி உடன் இருக்கின்றாள் அப்படின்றத காட்டுறார். அபூர்வ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது ஸ்ரீவத்சாங்க மிஷனுடைய பத்தியங்கள்லேருந்து, கிரீடேயம் கலு நானியதாசி ரசதா சியாதைக ரஸ்யாத் தயா இத்தின்னு 2 பேருக்கு ஒரே ரசம் தான். அதில் அதாவது ஒத்த பாவத்தை கொண்டு இவர்கள் அவ்வாறு செய்கின்றார்கள். அப்புறம் அபூர்வ சப்தேன ரசபாவ பரம்பரையாயாம் உத்தரோத்தரஸ்ய விலக்ஷணத்துவம். ஒரு அடுத்தடுத்து வரக்கூடியது ஒவ்வொன்றும் விலக்ஷணமாக இருந்துட்டு எல்லா ரசங்களும் அதில் இருக்கான்.
வீர ஸ்ருங்காதேக எல்லாமே இருக்கா, உற்சாக எல்லா ரசங்களும் அது அவர்களுடைய அந்த லீலையில் இருக்கின்றதாம். முக்த விதக்த மௌக்தியம் வைதக்தியம்னு ஒன்று இந்த லீலையில் தாரதமியமாக. முக்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருந்தால் கூட இந்த இடத்துல சிம்பிளானு வச்சுக்கலாம். விதக்தம்ன்றது இன்னும் என்ன, அதில் ஒரு எக்ஸ்பர்டீஸ். அப்படி பலவிதமான லீலைகளை பகவான் பிராட்டியோடு செய்து கொண்டிருக்கிறானா, செய்து கொண்டு அவளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும்படியாக செஞ்சு கொண்டிருக்கிறான். க்ஷணானுபத் க்ஷிப்த பராதி காலையா சதுர்முகஸ்ய ஆயுகு பரோநாம காலகன்னு அதுக்கு பிரமாணம் காட்டுறார். அதில் வரைச்சி ஆதிசப்தேன அசங்கியாத சதுர்முகாதிக்ராந்தி கால வியஞ்சனம் ஆதிபதம் ஒன்று இருக்குது. அதில் பராதி காலையான்னு சொன்னதுனால அசங்கியாத்தமாக எத்தனையோ சதுர்முக பிரம்மா இருக்காங்க. அப்போது அது இங்கே காட்டப்படுகிறது அர்த்தமாகுது. ஸ்மரியதேச்ச கங்காயா சிகதாதாரா யதா வர்ஷதி வாசவே சக்யா கனயித்தும் லோகேன வியதீதாக பிதாமகா. கங்கையுடைய கரையில் இருக்கக்கூடிய மண் இருக்கும்னா அதெல்லாம் கூட இந்த மணல்லாம் கூட எண்ணி இல்லாமா. ஆனால் எத்தனை பிதாமகர்கள் வந்து போயிருக்கான்னு சொல்லவே முடியாது. அத்தனை பேர் வந்துட்டு போயிட்டாங்க. மகிஷீம்னா பிரதான பத்னீம் ஸ்ரீயம்னு அர்த்தமாச்சு. பிரஹர்ஷயந்தம் வர்த்தமான நிர்தேச சதாதனத்துவ அபிப்பிராய. பிரஹர்ஷயந்தம்னு சொன்னதுனால மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய தாற்பயமாக இது நிகழ்காலத்தை குறிக்கின்றது. அப்போ என்ன அர்த்தம்னா எப்பொழுதுமே சதாதனத்துவ அபிப்பிராயம், எப்பொழுதும் இது நடக்கக்கூடிய விஷயம்னு. அப்புறம் மகாபுஜம்னு அந்த உருண்டு திரண்ட தோள்களை உடைய பகவான் அப்படிப்பட்ட உண்மைன்னு ஆச்சு. அதற்கடுத்து மறுபடியும் அச்சிந்திய திவ்யாத்புத நித்யோ வனஸ்வபாவலாவண்யமயாமிருதோததிம் ஸ்ரீயம் பக்த ஜனேக ஜீவிதம் சமர்த்தமாபத்சகமர்த்தி கல்பகம். அச்சிந்திய திவ்யாத்புத நித்யோ வனஸ்வபாவலாவண்யமயாமிருதோததிம் ஸ்ரீயம் பக்த ஜனேக ஜீவிதம் சமர்த்தமாபத்சகமர்த்தி கல்பகம். இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய அந்த திருமேனி மற்றும் கல்யாண குணங்கள் இருக்கணும், இதெல்லாம் பிராட்டிக்கு ஆனந்தத்தை கொடுக்கும்படியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ரசிக்கும்படியாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இடமான எம்பெருமானுடைய திருமேனி மற்றும் குணங்களை எல்லாம் மறுபடியும் அனுபவிக்கின்றார். அர்த்தம் என்னென்னு பார்த்தா முதல்ல மேலோட்டமாக எம்பெருமானுக்கு அச்சிந்தியம், நினைவுக்கு நம்முடைய எண்ணத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய திவ்யமாக இருக்கக்கூடிய, அற்புதம்னா ஆச்சரியமாக இருக்கக்கூடிய, நித்தியமாக இருக்கக்கூடிய யௌவனம். எப்பொழுதும் அவன் வந்து யௌவனத்தோடு இருக்கக்கூடியவன். அப்புறம் சுபாவ லாவண்ய மய அமிர்தோததிம்னு ஒரு அழகு கடலாக இருப்பான் பகவான். லக்ஷ்மிக்கும் லக்ஷ்மியாக இருப்பான். ஸ்ரீயம் சொன்னால் லக்ஷ்மிக்கும் ஸ்ரீக்கும் ஸ்ரீயாக இருக்கக்கூடிய. அப்புறம் பக்த ஜனீக ஜீவிதம், தன்னுடைய அடியார்களுக்கு உயிராகவே இருக்கக்கூடியவன். சமர்த்தம் ஆபத்சகம் ஆர்த்தி கல்பகம், என்ன பண்ணக்கூடியவன்னா ஆபத்து காலத்து நண்பனாக இருந்து கொண்டு அந்த தன்னை ஆசிரித்தவர்களுக்கு அர்த்தி கல்பகம், ஆர்த்தின்னு சொல்லிட்டேன், அர்த்தி கல்பகம், ஒரு கல்பக விருஷமாக இருப்பான். ஹரிச்சந்தன யோக திஷ்யாம் சொன்ன மாதிரி அப்படி இருக்கக்கூடிய பகவான்னு தாத்பரியம். அத பிரதம பிரஸ்துதாம் யௌவன விசேஷிதாம் சர்வ சித்தாகர்ஷக சமுதாய சோபாம். இதில் யௌவனத்தினால் விசேஷிக்கப்பட்ட அனைவருடைய மனதையும் கவரக்கூடிய சமுதாய சோபை, மொத்தமாக இருக்கக்கூடிய அழகு, அதுக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய உபயோகமாக இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் எடுத்து காட்டுகின்ற அச்சிந்தியம். அச்சிந்தியம் சொன்னால் பரமயோகிபிகி அப்படி அபரிச்சேத்தியம், நம்மளால் இல்லை பரமயோகிகளாலும் சிந்தை செய்ய முடியாத அளவுக்கு அவனுடைய எண்ணி பார்க்க முடியாத மாதிரி. திவ்யம்னா அப்ராக்கிருதம் அர்த்தம். எப்பவுமே திவ்யம்னு சொன்னால் இந்த பூமி சம்பந்தம் இல்லாதது, பூமி சம்பந்தம் இருக்கிறது பிராகிருதம், திவ்யம்ன்றது அப்ராக்கிருதம். அத்புதம்னு சொன்ன அர்த்தம்னா சதானுபூதத்வேபி அதிர்ஷ்டபூர்வத்து ஆச்சரிய ஆவகம். அற்புதமாக இருக்க என்ன அர்த்தம்னா அனுபவிச்சுட்டே இருக்கும், ஆனால் ஒரு அடுத்த அனுபவமும் இதுவரை அனுபவிக்காத மாதிரி புதுசாக இருக்குது. அதே விஷயத்தை புறாப்பி நவகன்னு சொல்கிற மாதிரி அதே விஷயத்தை அனுபவித்து கொண்டிருந்தாலும் அடுத்த க்ஷணம் நம்ம லோக்கத்தில் அப்படி இல்லை. நம்மளுடைய அனுபவத்தை லோக்கத்தில் ஒரு விஷயத்தை எத்தனை பெரிய வசதியான விஷயமாக இருந்தாலும் அனுபவம் ஆக ஆக சலிப்பு வந்துடுது.
அதுக்கு மேலே அதை நம்மளை ஈர்க்க மாட்டேன்றது. ஆனால் பகவான் அப்படி இல்லை, அற்புதமான ஒரு குணாதிசயத்தை கொண்டவர். நித்தியம்னு சொன்னால் கௌமார வார்த்தகாவஸ்தை அபரிச்சேத ரகிதம். உனக்கு கௌமாரம் இதெல்லாம் ஒரு அந்த நிலைகள்லாம் கிடையாது, ஒரே நிலையிலே இருந்துட்டுருக்கான். யௌவனம் லோகே பால்ய ஆனந்தரியேன உபலக்ஷணீய கஷ்டித் ரமணீய சம்ஸ்தான விசேஷ. யௌவனம்னு சொன்னால் அப்போ குழந்தையாக இருந்து யுவாவாக ஆனானான்னு கேள்வி கேட்கக்கூடாது. அது ஒரு ரமணீயமான சம்ஸ்தான விசேஷம். அதுதான் எப்பயுமே நித்திய யௌவனமாக இருந்துட்டுருக்கான். யௌவனத்துக்கு அடுத்து மூப்பு கிடையாது, ஆனால் அப்போ குழந்தையாக பிறந்திருப்பானு கேட்கக்கூடாதுக்காக எப்பயுமே ஒரு ரமணீயமான ஒரு அவயவங்களை உடையவன் இருக்கும். லாவண்யம்னா என்ன? சமுதாய சோபா. சமுதாய சோபான்னு சொன்னால் மொத்தமாக அழகு. சக்ஷு ஆனந்த ஜனனம் லாவண்யம். லாவண்யம்னா என்னன்னு சொன்னால் சில பேருக்கு கூட லாவண்யான்னு பேர் வைக்கிறா பாருங்க. லாவண்யம்னு சொன்னால் கண்ணுக்கு ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது எது ஏற்படுத்துகின்றதோ அதற்கு லாவண்யம் என்று பெயர். நிறுத்திஷிய போக்கியமாக இருக்கக்கூடியது. ஸ்ரீயம் சபத்னீகம், எப்பொழுதும் பத்னியோடு இருக்கின்றான் என்பதை காட்டுவதற்காக ஸ்ரீயன்னு போட்டார். கைங்கரிய உத்தேசியம் நிறுத்திஷிய போக்கியம் ரூபம் சபத்னீகம். என்னன்னு கேட்டால் கைங்கரிய தசையிலையும் பிராட்டி பகவானோடு இருக்கின்றாள். இதில் கொஞ்சம் அபிப்பிராய பேதம் இருக்குது, அதனால் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். சில பேர் கைங்கரிய தசையில் பிராட்டி இல்லை புருஷகாரம் பண்ணச்சை மட்டும் இருக்கான்னு சொல்லிட்டு அது கிடையாது, கைங்கரிய தசையிலும் இருக்கின்றான்னு. பக்தர்களுக்கு அந்த பிராணனாக இருந்துட்டுருக்கான், மச்சித்தா மத்கத பிராணா அப்படின்னு அவனே சொல்கிறான். அப்படி இருக்கக்கூடியவர் பக்தர்களுக்கு பிராணனாக இருந்து கொண்டு இருக்கின்றான். ஆபத் சமர்த்தன்னு சொன்னால் எது வந்தாலும் சமாளிக்கக்கூடியவன். ஜெகத் சிருஷ்டியாதவ் இவன் ஆசிரிதானாம் சாமிய போக பிரதானே சாத்மிய போக பிரதானே தத் விரோத நிரசனே. அதாவது ஜெகத் சிருஷ்டியெல்லாம் பண்ணால் கூட இவாளுக்கு தன்னையே போகத்திற்காக கொடுக்கக்கூடியவன். அதில் என்னென்ன விரோதிகள் இருக்கோ அந்த விரோதத்தை எல்லாம் நிரசனம் செய்யக்கூடியவன். அதான் பரித்ராண சாதுகனான் அவனே சொல்கிறான். தர்ம சம்ஸ்தாபனாச்சாரியன் அவனுடைய அந்த சமர்த்தனாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆபத்சகம் சொன்னால் ஆஷிதானாம் ஆபதி பிரியசக நியாயேன. ஆபத்து காலத்தில் ஆபதாம் அபகர்த்தான்னு சொல்கிறவங்க கூட இருந்து நமக்கு அந்த ஆபத்தை நீக்குகின்றான். அர்த்தி கல்பகம் சொன்னால் அந்த இடத்துல கல்பத்ருமவத்து அர்த்தினாம் கல்பத்ருமவத்து சர்வாபேட்சித பதம். என்னென்ன கேட்கிறாலும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கல்பக விருட்சமாக இருக்கக்கூடிய உண்மை அப்படின்னு தாற்பயமாச்சு. அப்புறம் இதில் ஒரு மாதிரி ஒரு பரியவசானத்தை அடைகின்றது. பவந்தமேவானுச்சரன் நிரந்தரம் பிரசாந்த நிஷேஷ மனோரதாந்தரஹ கதாஹமைகாந்திக நித்யகிங்கரஹ பிரஹர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதஹ. பவந்தமேவானுச்சரன் நிரந்தரம் பிரசாந்த நிஷேஷ மனோரதாந்தரஹ கதாஹமைகாந்திக நித்யகிங்கரஹ பிரஹர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதஹ. இப்போது ஏவம் பிராப்பியம் பகவான், இப்படி இருக்கக்கூடிய பகவானை நான் எப்பொழுது இந்த உலக விஷயங்களையெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஆசைகளெல்லாம் விட்டுவிட்டு உம்முடைய ஆனந்தத்துக்காகவே என்னுடைய இருப்பு என்பதை நன்றாக தீர்மானித்து கொண்டு அதையே பிரயோஜனமாக வைத்துக்கொண்டு இப்போ கீழே சொன்ன பகவானுடைய இப்படிப்பட்ட ஸ்வரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபூதி என்ன, பிராட்டியனுடைய கூட இருத்தல் என்ன, நித்தியசர்களுடைய கைங்கரியம் என்ன, இப்படிப்பட்ட தேவருக்கு எப்போது அடியேன் கைங்கரியம் செய்வேன் அப்படின்னு இந்த பாசனம் மூலமாக இந்த பத்தியம் மூலமாக கேட்கின்றார். பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம், உண்மையே அப்படின்னு சொன்னால் மிச்சம் எல்லா விஷயத்தையும் விட்டுடுறது, மற்ற எல்லா விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு ஆசையை அடியோடு விட்டுவிட்டு உன்னையே தொடர்ந்து இருக்கும்படி பிரசாந்த நிஷேஷ மனோரதாந்தரக. அதான் அதுக்கு அர்த்தம். எல்லா விஷயத்துலேருந்து ஈடுபாடுலேருந்து குறைச்சுன்றது. எப்பொழுது உனக்கு கதாகம் ஐகாந்திக நித்தியகிங்கரக. ஐகாந்திக நித்தியகிங்கரன்னு சொன்னால் நான் அப்படி உனக்காக மட்டுமே இருந்து நித்தியகிங்கரம் செய்து கொண்டு உனக்கு ஆனந்தத்தை கொடுத்து பிரஹர்ஷ இஷ்யாமின்னு சொன்னால் உன்னை திருப்திப்படுத்தி உனக்கு ஆனந்தம் கொடுத்து சநாத ஜீவிதகன்னு சொன்னால் என் வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனத்தை நான் அடைவேன், எனக்கு ஒரு நாதன் இருக்கின்றான் அப்படின்னு எப்போது நான் இருக்கப் போகின்றேன்னு ஒரு ஏக்கத்தோடு அந்த துறையை
விரைவில் உண்மை நான் அடைய வேண்டும்னு வெளிப்படுத்துகின்றார். ஏவம் பிராப்பியம் பகவந்தம் யதாவஸ்திதம் அனுசந்தாய, இப்படி பிராப்பியமாக இருக்கக்கூடிய பகவானை உள்ளபடி அனுசந்தானம் செய்துவிட்டு தன் ஜனித ஹர்ஷ பிரகர்ஷன, உடனே அவருக்கு ஒரு அபரிமிதமான ஒரு சந்தோஷம் வந்து பரமபுருஷார்த்த காஷ்டாபூதம் நிருபாதிக கைங்கரியம். நமக்கு இப்போ ஸ்ரீ வைஷ்ணவனை பார்த்து மோட்சம்னா என்னன்னு சொன்னால் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான், முடிஞ்சு போச்சு. வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம். அங்கே போய் நான் பகவானுக்கு சாமியத்தை அடைவேன், அதெல்லாம் பரமாத்மா அனுபவம், இதெல்லாம் நமக்கு வேண்டே வேண்டாம். என்னன்னு கேட்டால் போய் பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணுறது அர்த்தம். அப்படி நித்திய கைங்கரியத்தை அதை இங்கு வெளிப்படுத்துகின்றார் பவந்தம் இது. அதில் இந்த இடத்துல என்னன்னு கேட்டால், இது இங்கே இருக்கிற நாம் அனுசந்திக்கக்கூடிய பகவானுடைய குணங்கள் எல்லாம் நமக்கு அவன் பிராபகமாக இருக்கக்கூடிய, அவன் நம்மை அடைவிப்பவனாக இருக்கான், அதுக்கு அனுகூலமாக இருக்குது. ஆனால் அங்கே போயாச்சுன்னா பிராப்பியமாகவே அபரிமிதமான அனுபவம் அங்கே. ஆனால் அப்படிப்பட்ட பகவான் ஆச்சு. அனுச்சரன் சொன்னால் தத்தது அவஸ்தோச்சித விருத்தியா சேவமானகன்னு அர்த்தம். அந்தந்த அவஸ்தைக்கு அந்தந்த நிலைக்கு அனுவர்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு அவனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு அர்த்தம் தொடர்ந்து. அதான் நிரந்தரம்னு போட்டுட்டார். நிரந்தரம்னா இதுக்கு வந்து இதுவே இல்லை, உத்தர அவதி கிடையாது, அப்படி இருந்துட்டு. பவான்சு ச வைதேகியா கிரிசானுஷ வம்சத்தே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சுபதஸ்சதே அப்படின்னு அந்த பிரமாணத்தை முதல்ல போனதில் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி அனைத்தையும் நான் செய்கின்றேன், உறங்கும் போதும் விழித்து கொண்டு இருக்கும் போதும் அடியேன் விழித்து கொண்டு அனைத்தையும் செய்கின்றேன்னு. இது ரொம்ப அழகான பாஷ்யக்காருடைய ஒரு இதுவும் இருக்கணும். தவானுபூதி சம்பூத பிரீத்திகாரித தாசதாம் தேஹிமே கிருப்பையா தேவ நஜானே கதிமன்யதா சர்வாவஸ்தோச்சித அசேஷ சேஷதீக நிதிஸ்தவ பவேயம் புண்டரீகாட்ச துவமேவ ஏவம் குருஷ்வ மாம் இத்தியாதிக்க மனசுந்தே. அதே இதிலிருந்து அவர் அந்த மாதிரி அவர் பாடியிருக்கின்றார் அல்லது சொல்லியிருக்கின்றார். ஐகாந்திகன்னு சொன்னால் ஏகஸ்மினேவ நியத்தக, ஒரே விஷயத்தில் இருந்து கொண்டு பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தர அப்போ தான் கிடைக்கும். அப்போ மிச்சம் எல்லாம் பிரசமனமாகி பகவானுடைய கைங்கரியம் ஒன்று தான் குறிக்கோள் இருக்கும். அப்புறம் பிரஹர்ஷயிஷ்யாமி வரைச்சி தத் தாசபூதஸ்யமே தத் பிரஹர்ஷயேவ பிரதானம் பிரயோஜனம். உனக்கு தாசனாக இருக்கக்கூடிய எனக்கு உன்னுடைய சந்தோஷமே எனக்கு பிரதானம், அதுதான் எனக்கு பிரயோஜனம், அதை காண்பிக்கின்றார். இதப்பூர்வம் ததுபேட்சையா துவத் சனாதோபி நாதஹீன இவ அகம் ஆசம். இதுக்கு முன்னாடி நாதஹீன பாவம் இருந்தது. ஆனால் இப்போ உள்ளத்தில் வந்த உடனே என்னாகும் கேட்டால் ஈதிஷம் தைன்யம் துவத் சங்கல்பாதவி மே நிர்வர்த்திஷ்யத இத்தியபிப்பிராயன சனாத ஜீவித. அதாவது இங்கே நமக்கு ஒரு விஸ்லேஷம், ஒரு பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அங்கே போயாச்சுன்னா பகவத் அனுபவம், பகவத் சம்பந்தமானது எப்பவும் இடைவிடாது அங்கே நமக்கு கிடைக்கும். அதனால் அதை சனாத ஜீவிதன் அங்கே போய் நம்ம அவிச்சின்னமாக சொல்லிக்கலாம். அதை கடைசியில் சொல்லி சனாத ஜீவிதனாக எப்பொழுது இருப்பேன்னு அந்த தைரிய பாவத்தை வெளிப்படுத்துகின்றார் இந்த 3 பத்தியங்களில் ஆச்சு. அதுக்கடுத்து தன்னுடைய அந்த நிலையை ஸ்மரிக்கப் போகின்றார். நான் எப்படிப்பட்டவன், திக் அசுச்சிம் அபிநீத்தம்னு அர்த்தத்தில் சொல்ல போகிறார். தாழ்ந்த நிலையை முன்னிட்டு பகவானை அடைவதற்குண்டான பாவத்தை, அந்த ஆசையை தெரிவிக்கப் போகின்றார். அந்த அர்த்தத்தில் பார்க்கலாம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ, அஸ்மத் குரு பரம்பராய நமஹ, நம சபாயை.